தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கிடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல ஆண்டுகளாக நிலவில் உள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண திட்டமிடப்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் எந்த படப்பிடிப்பும் நடக்காது என்று தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இதையே நேற்றைய தினத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் பூச்சி எல் முருகன் தலைமையில் ஹேமச்சந்திரன், பிரேம், தசரதன் ஆகியோர் அடங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் முரளி ராமசாமி அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாக குழு இடையே சந்திப்பு நிகழ்ந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 18ஆம் தேதி அன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் நிர்வாகிகள் இடையே நடந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இடையிலான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான 11 பரிந்துரைகள் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. அதன் மீது தீவிர கலந்தாலோசனைக்கு பின்னர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இரு தரப்புக்கும் சாதகமான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான 37 பரிந்துரைகளும் நடிகர் தனுஷ் அவர்கள் சம்பந்தப்பட்ட சுமூகமான பரஸ்பர தீர்வு அடங்கிய ஆவணங்களும் நேற்றைய சந்திப்பில் தயாரிப்பாளர் சங்கம் தலைவரான முரளி ராமசாமி அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. செப்டம்பர் மாத இறுதிக்குள் பரிந்துரைகளை அளிக்க ஒப்புக்கொண்ட நிலையில் தமிழ் திரைத்துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களின் பொது நலனை கருத்தில் கொண்டு இது தொடர்பாக 15 தினங்களில் தென்னிந்திய நடிகர் சங்கம் தாங்கள் தயாரிப்பு பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிடத்தக்கது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையிலான ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி.